தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதியிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த விசாரணை நிறைவு. கொட்டும் மழையில் காவல் நிலையம் முன்பாக திரண்டிருந்த திமுக தொண்டர்கள் விசாரணை முடிந்து வெளியே வந்த உதயநிதிக்கு உற்சாக வரவேற்பு. தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலைய விசாரணைக்கு பிறகு வெளியே வந்த உதயநிதிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. காரில் ஏறி நின்று தொண்டர்களுக்கு கையசைத்து நன்றி தெரிவித்தார் உதயநிதி. தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியிடம் போலீசார் விசாரணை. போலீசாரின் 1 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு காவல் வாகனத்தில் இருந்து இறங்கி விசாரணைக்கு சென்ற உதயநிதி. தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் யாரையும் தவறாக பேசவில்லை, விவசாயிகள் மற்றும் காவிரி பிரச்சினை பற்றி மட்டுமே பேசியதாக உதயநிதி விளக்கம். தனது உரையை கட்காப்பி செய்து திரித்து பரப்பிவிட்டதாக சரமாரி குற்றச்சாட்டு. பொய் வழக்கு போட்டு தன்னை கைது செய்து அலைக்கழித்தார்கள் என உதயநிதி குற்றச்சாட்டு. பொய் வழக்குகளை கண்டு அஞ்சும் இயக்கம் திமுக அல்ல எனவும் பேட்டி. தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட திமுகவினர். போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. தன் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாக பார்ப்பதாக உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. காவிரி பிரச்சனையை மடைமாற்றவே தாம் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. உதயநிதி கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினரை அடித்து விரட்டிய போலீசார். காவல்துறை வாகனத்தின் மீது ஏறி திமுக தொண்டர்கள் முழக்கம். பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் சர்ச்சை கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், ராஜ்மோகன், ரமேஷ் உள்ளிட்ட அமைச்சர்கள் கடும் கண்டனம். உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டம். தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையை கண்டித்து முழக்கம். உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார். சென்னையிலிருந்து தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையம் அழைத்து வரப்படும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி. தஞ்சை திமுக எம்பி அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் திரண்டுள்ளதால் பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிப்பு. தஞ்சையில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் தாவேகாவினர் இடையே மோதல். இருதரப்பினரும் காலணிகள் கற்களை வீசி தாக்கிக் கொண்டதால் பதற்றம். உதயநிதி ஸ்டாலினின் அவதூறு பேச்சை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் ஆர்ப்பாட்டம். உதயநிதி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேகா மகளிர் அணியினர் கண்டன முழக்கம். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும். தாவேகா அரசுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவரை பொய்க்கால் குதிரை அரசு கைது செய்தது அரசியல் பின்புலம் கொண்டதோ என்றும் எக்ஸ் பதிவு. பெண்களுக்கு எதிராக யார் அவதூறாக பேசினாலும் காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். உதயநிதி பேசியதை திமுகவினர் தங்களது வீட்டில் உள்ளோரிடமும் போட்டு காட்ட முடியுமா எனவும் ஆவேசம். காவிரி நதிநீர் விவகாரத்தில் காட்டாத வேகத்தை
கைது நடவடிக்கையில் காட்டுவது ஏன்? உதயநிதி கைது விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு சீமான் சரமாரி கேள்வி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விதம் ஆபாசமானது, அருவருக்கத்தக்கது என சண்முகம் குற்றச்சாட்டு. பெண்களை இழிவாக பேசி வருவதற்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் கருத்து. உண்மை என்னவென்றே தெரிந்து கொள்ளாமல் அரசியல் தலைவர்கள் சிலர் உதயநிதியை கண்டித்திருப்பது வருந்தத்தக்கது. உதயநிதி தனது உரையில் ஆபாசமாக எதுவும் பேசவில்லை, யாரையும் குறிப்பிடவில்லை எனவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. உதயநிதியை கண்டித்து மதுரையில் தாவேகா மகளிர் அணியினர் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டம். பெண்களை இழிவாக பேசியதை கண்டித்து பதாகைகளை ஏந்தி முழக்கம். உதயநிதியை விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை வரவேற்று அறிவாலயத்தில் திமுகவினர் கொண்டாட்டம். விசாரணைக்காக உதயநிதியை தந்தைக்கு அழைத்துச் செல்வது வேடிக்கை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம். நெல்லையில் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் பொதுமக்கள் மீது தாக்குதல். இருசக்கர வாகன ஓட்டியை தாக்கியும் ஆபாச வார்த்தைகளால் திட்டியதால் பரபரப்பு. உதயநிதி அழைத்துச் செல்லப்பட்ட வாகனத்தை மறித்து உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் மறியலில் ஈடுபட்ட திமுகவினர் குண்டுக்கட்டாக கைது. செஞ்சியில் தர்ணாவில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் மஸ்தான் உள்ளிட்ட திமுகவினரை கைது செய்தது காவல்துறை. மக்களுக்கு இடையூறாக சாலை மறியல் செய்ய வேண்டாம் என கூறிய வாகன ஓட்டியை திமுகவினர் தாக்கியது அதிர்ச்சி அளிக்கிறது. பெண்களை தரக்குறைவாக பேசி வந்த திமுகவினர் தற்போது வன்முறையை கையில் எடுக்கிறார்கள் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். மேகதாது அணை கட்ட முற்றிலும் தடை விதிக்க கோரியும் காவிரி மேலாண்மை ஆணையம் எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது எனவும் கோரிக்கை. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வந்தடைந்தது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 16,000 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதிப்பு. கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட தண்ணீர் 3 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணையை வந்தடைந்தது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். கர்நாடக மாநிலம் முன்ட்லி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை. தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு சென்னை பனையூரில் தாவேகா எம்எல்ஏக்கள் கூட்டம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாவேகா அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் பின்பற்ற வேண்டியவை குறித்து ஆலோசனை. முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசிய வழக்கில் கைதான திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் விடுதலை. உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் பாளை சிறையிலிருந்து விடுதலையானார். ₹113 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 26 அரசு மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை தொலைபேசியில் அழைத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய். சிறப்பாக ஆட்சி செய்யுங்கள், நேரில் வந்து சந்திக்கிறேன் எனவும் ரங்கசாமி பேச்சு.
சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். குதிரை பேர வழக்கில் தனது சகோதரர் அசோக்குமார் உடன் வந்து கையெழுத்திட்டார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே டாஸ்மாக் விற்பனையாளர்கள் குடும்பத்தினருடன் அடையாள உண்ணாவிரத போராட்டம். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நாடாளுமன்ற உரை எனும் புத்தகம் வெளியீட்டு விழா. டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நூலை வெளியிட சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். RSS அமைப்பால் நமது வரலாற்றை மாற்ற முடியாது. தனது வரலாறு மிதிக்கப்படுவதை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது. வைகோ புத்தக வெளியீட்டு விழாவில் ராகுல் காந்தி பேச்சு. வெள்ளத்தில் மிதக்கும் கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டம். ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பத்தனம்திட்டா மாவட்டத்தில் மீட்பு நிவாரணப் பணிகள் தீவிரம். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படகு மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்த NDRF வீரர்கள். மகாராஷ்டிர மாநிலம் பிவாண்டியில் இரவு முழுவதும் வெளுத்து வாங்கிய கனமழையால் கம்பாரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டெம்போ டிராவலர் வேன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி வைரல். அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை திருட்டு விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் கூச்சல் குழப்பம் நிலவியதால் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. E20 பெட்ரோலுக்கு எதிராக டெல்லியில் பிரதமர் அலுவலகம் நோக்கி கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சியினர் பேரணி. பேரிகார்டு அமைத்த போலீசார் தடுத்து நிறுத்தியதால் 500க்கும் மேற்பட்டோர் தர்ணா. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகை சாய் பல்லவி சுவாமி தரிசனம். சாய் பல்லவியுடன் போட்டி போட்டுக்கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்ட மக்கள்.